வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு போக்கோ M2 மொபைலுக்கு எப்படி டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த மொபைலை பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி 9 ப்ரைம் மாதிரியே இருக்கும். ரெண்டும் ஒரே மொபைல் தான். பாருங்கள், பேக்கில் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இதை மாற்ற கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரெட்மி 9 ப்ரைமையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ சிம் ட்ரை எடுத்துகிட்டு பேக் டோரை கழட்டிடலாம். இது சிங்கிள் டோரு, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. டிஸ்பிளேயும் நல்லா உடஞ்சிருக்கு, அது தானாகவே விட்டுருச்சு. ஸோ ஹீட் பண்ணவும் தேவையில்ல, சிம்பிளாகவே நம்ம இதை கழட்டிடலாம். இது பிளாஸ்டிக் டோரு, ஸோ கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. இந்த வால்யூம் பட்டனு சின்ன சின்ன அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஓப்பனரை கொஞ்சம் மெதுவாக விடுங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஏதாவது உடஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம இப்போ டோரை கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த ஃப்ரேமோடே அங்கேயே இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கழட்டும் போது கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. இதான் டிஸ்பிளேயோட ஸ்டெப்பு. இதை டிஸ்பிளேயை இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னா மேலே உள்ள கப்பையும் எடுக்கணும், கீழே ஸ்பீக்கர் கிட்டே எடுக்கணும். ஸோ அந்த ரெண்டுலேயே இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவரை இப்போ நம்ம கழட்டிக்கிடலாம். ஸ்க்ரூ கழட்டும் போது கொஞ்சம் கவனமாக கழட்டுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஸ்க்ரூ கூட இதில் இருக்கும், எல்லாமே ஒரே சைஸில் இருக்காது. ஸோ சின்ன சின்ன ஸ்க்ரூ இருந்ததுன்னா அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி கனெக்ட் பண்ணுற இடத்துக்கும் சிசி போர்டு கனெக்ட் பண்ணுற இடத்துக்கும் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு தனியாக வந்துச்சு. ஸோ அந்த கவனமாக அந்த மாதிரி இடத்துல இருக்கிற அந்த சின்ன பிளேட்டையுமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் டைட்னஸ்க்காக கொடுத்துருக்குது. நீங்கள் சின்ன பிளேட் தானே அப்படின்னு ஸ்க்ரூ போடாமல் விட்டீங்க அப்படின்னா சும்மா சின்னதாக கொஞ்சம் கீழே விழுந்தால் கூட அந்த கனெக்ஷன் விட்டுரும். ஸோ அந்த ஸ்பேர் ஒர்க் ஆகாமல் போயிடும். இப்போ சப்போஸ் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ சின்ன சின்ன பிளேட்டு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. மாட்டும் போது கரெக்டாக அந்த அந்த இடத்துல அசெம்பிள் பண்ணி கொடுத்துருங்க. இதில் பாருங்கள், டிஸ்பிளே எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஒரு 2 இடத்துல மட்டும் இருக்க பிடிச்சிருக்குது. ஸோ அதனால் இது வர மாட்டேங்குது. நம்ம ஓப்பனர் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம், இது எடுக்க முடியலை. இப்போ டெம்பரில் இருக்க அந்த பேக் அட்டையை மட்டும் எடுத்து அந்த இருக்க பிடிச்சிருக்க இடத்த லைட்டாக லூஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே தானாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த ஒரு இடத்துல தான் ரொம்ப இருக்க பிடிச்சிருந்துச்சி, அதை விட்டுருச்சு. நீ நெக்ஸ்ட் சைடும் இழுத்துட்டு கிளாஸை தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்க எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஸ்பிளே எப்படியே கழட்டியாச்சு. இதில் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் நான் ஹீட் பண்ணல. உங்களுக்கு ஹீட் பண்ண வேண்டியது இருந்தால் ஹீட் பண்ணிகிட்டே எடுங்க, ஈஸியாக வந்துடும். ஹீட் பண்ணும்போது ஃப்ரேமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃப்ரேமில் எதுவும் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஒட்டும்போது கரெக்டாக அது ஃபிட் ஆகாது. யாருக்குன்னே டிஸ்பிளே மாற்றிருக்காங்க போல், அவங்க தான் இவ்வளோ காணும் கம் போட்டு விட்ருக்காங்க. இப்போ இருக்கிற கம்மு அந்த டஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அந்த ஃப்ரேமில் இருக்க காடியில் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டிஸ்பிளேயை ஃபிட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஒதுக்கினாலும் இந்த க்ளீனிங் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேல்படி பேஸ்ட்டு வெளியே தெரியுது அப்படின்னாலும் அந்த பேஸ்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒட்டுனா அந்த தடமே இருக்காது. ஸோ க்ளீனிங்கில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் கொஞ்சம் ஈஸியாக கரெக்டாக வரும். சின்ன சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காடியெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணி இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் எடுத்துருங்க. இப்போது நம்ம வேறு டிஸ்பிளே வாங்கியாச்சு. போட்டு டிஸ்பிளே நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் அப்ளை பண்ணி இதை நம்ம ஒட்டிடலாம். நீங்கள் இதை வச்சு ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரேமில் எதுவும் பெண்ட் இருக்கா, ஃப்ரேமில் எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணும்போதே நம்ம அதில் தெரிஞ்சுக்கிடலாம். இப்படி வச்சு செக் பண்ணும்போது எதுவும் பேஸ்ட்டு எதாவது டஸ்ட் இருந்தாலும் நமக்கு அதை தூக்கி காமிச்சிரும். ஸோ அதை ஈஸியாக எடுத்துடலாம். ஆன் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் எல்லாமே ஒர்க் ஆகுதா, டச் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லா பக்கமும் எல்லாமே ஸ்வைப் ஆகுதா, எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதா, எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிவிட்டு ஒட்டிடணும். இல்லை அப்படின்னா நம்ம தனியாக பிரித்து அதை திரும்ப மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வேலையை முடிக்கும் போது கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சிருங்க.
ஏதாவது ஒரு ஆப் அப்படி பிடிச்சு நீங்கள் பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போங்க. டச்சு ஒர்க் ஆகும் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அது மூவ் ஆகும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல டச் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். சில டிஸ்பிளேயில் எல்லா பக்கமும் ஒர்க் ஆகும், குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே செக் பண்ணியாச்சு. இப்போ அதை ஒட்ட ஆரம்பிக்கலாம். பேட்டரியை எடுத்துகிட்டு நம்ம டிஸ்பிளேயை கழட்டிக்கலாம். கழட்டி முடிச்சுட்டு ஒரு வாட்டி எதுக்கும் நீங்கள் இந்த ஃப்ரேமை க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒட்டுங்க. நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டோம், இருந்தாலும் ஒரு தடவை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ டிஸ்பிளே தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ க்ளீன் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் அதை ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். டிஸ்பிளே மாட்டும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது ஸ்பீக்கர் கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கேமரா இருக்குது. இருந்தாலும் மூணாவதாக ஒரு விஷயம் ப்ராக்சிமிட்டி சென்சாரும் அந்த டிஸ்பிளே லைனில் தான் இருக்கும். அந்த நம்ம கால் பண்ணால் டிஸ்பிளே ஆஃப் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த ப்ராக்சிமிட்டியில் ஏதாவது கம் எதுவும் ஒட்டியிருக்கும், இல்லை டஸ்ட் எதுவும் அடைச்சிருந்தா அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் டிஸ்பிளே மாற்றும்போது அந்த ப்ராக்சிமிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கம் போடுங்க. நான் இதை வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். இப்போது இதையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ப்ராக்சிமிட்டி, கேமரா, ஏர் ஸ்பீக்கர் மூணையுமே கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணுங்கள். கம் அதிகமாக ஊற்றிடாமல், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக எல்லா இடத்துலையும், எல்லா சின்ன சின்ன இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணது நல்லது. விட்டுருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு டிஸ்பிளே எடுத்து ஒட்டுங்க. டிஸ்பிளே ஒட்டும்போது நீங்கள் கேமரா ப்ரொடக்ஷனுக்காக அங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். இந்த டிஸ்பிளேயில் இல்லை. நீங்கள் சைடில் ட்ராப் நாச் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த இதிலலாம் ஸ்டிக்கர் இருக்கும். ஒரு பச்சை கலர்லையாவது இல்லாட்டி ஒரு கண்ணாடி கவர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அது கேமரா அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒட்டியிருப்பாங்க டிஸ்பிளேயில். நீங்கள் அது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இருந்தால் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் தனியாக போர்டை கழட்டி உள்ளே நம்ம அந்த கவரை எடுத்துகிட்டு திரும்ப கேமரா வச்சா தான் தெளிவாக தெரியும். இல்லைன்னா கேமரா தெளிவாகவே தெரியாது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே ஒட்டிட்டு சைடில் கார்னரில் காடியிலேருந்து எதுவும் மேலே தூக்கியிருக்கா, இல்லை உள்ளே இருக்கா, கரெக்டாக காடியில் ஃபிட் ஆகிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரப்பர் பாயிண்ட் போடுங்க. அது காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப செப்பரேட்டரில் ஹீட் பண்ணி அந்த டிஸ்பிளேயை கழட்டணும். கழட்டும் போது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா டிஸ்பிளேயும் போயிடும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்க்ரூ எந்தெந்த ஸ்க்ரூ எடுத்தோமோ அந்த இடத்துல போட்டுருங்க. சைஸு வித்தியாசம் பார்த்து கரெக்டாக போடுங்க. இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரொடக்ஷன் அந்த பிளேட்டையும் தனியாக எடுத்து போட்டுடலாம். போடுறதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கா, டிஸ்பிளே கனெக்ட் ஆகிருக்கா, பேட்ரி கனெக்ட் ஆகிருக்கா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு ரப்பர் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. பாடியில் இருக்க தூசி எல்லாத்தையும் தட்டிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் பாயிண்ட்டை போட்டுற வேண்டியதான். ரப்பருமே ரொம்ப இறுக்கமாக போட்டுறாதீங்க. பெரிய ரப்பர்னால் 2 சுற்று, சின்ன ரப்பராக இருந்துச்சுன்னா 1 போதும். ரொம்ப இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ செக் பண்ணியாச்சு. ரப்பர் பேண்டை போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் காய்ஞ்சா போதும். ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு அந்த ரப்பர் போடுதேன் அப்படின்னு. பவர் பட்டனு வால்யூம் பட்டன்லாம் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் போட்டு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு போக்கோ M2, ரெட்மி 9 ப்ரைம் ரெண்டுக்குமே சேம் தான் டிஸ்பிளே மாற்றுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் வீடியோஸ், ஆம்பிளிஃபையர், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் எல்லாத்துக்குமே இந்த சேனல் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் காஞ்சிருச்சு. நம்ம ஸ்டிக்கரையும் உரிச்சாச்சு. ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமர் கையில் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.